ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். வான்முகில் வழாது பொய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இன்றைக்கு அடியனுடைய தரிசனம் கோவில் கன்றாப்பூர் மாதுமை நாயகி உடனாகிய நடுத்தறிநாதர் என்ற பழமையான சிவஸ்தலத்தின் சிறப்புகள் பற்றி, இதனுடைய வரலாற்று குறிப்புகள் எல்லாம் பற்றி இந்த திருக்கோவிலினுடைய சிவாச்சாரியார் அவர்களையும் ஓதுவார் ஐயா அவர்களையும் நாம் நேர்காணல் காண்பதற்காக வந்துள்ளோம். நமக்காக பல்வேறு தகவல்களை பகிர்வார்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த சேனலினுடைய ஆன்மீக சேனலுக்காக இந்த கோவிலினுடைய சிறப்புகள் பற்றி மக்களுக்காக கொஞ்சம் நேர்காணல் பண்ணுவோம். திரு அப்பர் சாமி அருளிய திருத்தலம், திரு தாண்டகம் அருளி செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் தரீனே. மாதினைவோர் கூறுகந்தாய் மறைகொள் நாவா மதிசூடி, வானவர்கள் தங்கட்கெல்லாம் நாதனே, வானவர்கள் தங்கட்கெல்லாம் நாதனே என்று என்று பரவி, நாளும் நைந்துருகி வஞ்சகம் மற்ற அன்பு கூர்ந்து, வாதனையால் முப்பொழுதும் பூநீர் கொண்டு, வைகள் மறவாது வாழ்த்தி ஏத்தி, காதன்மையால் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. குனிந்த சிலையால் புறமூன்றடித்தாயென்றும், கூற்றுதைத்த குறைக்கலல் சேவடியாய் என்றும், தனஞ்சயத்து பாசுபதம் நீதா என்றும், தசக்ரீவன் மலை எடுக்க விரலாள் ஊன்றி, முனிந்தவன் தன் சிரம்பத்தும் தாளும் தோளும் முரண் அளித்திட்டு அருள் கொடுத்த மூர்த்தி என்றும், கனிந்து மிக தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இது நாகை மாவட்டம் கீவலூர் வட்டம் கோவில் கன்றாப்பூர் என்னும் கிராமத்திலே அமைந்துள்ள சிவஸ்தலம், பாடல் பெற்ற சிவஸ்தலம். திருநாவுக்கர சுவாமிகளால் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் பாடல் பெற்ற ஸ்தலம். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த தேவார பாட்டே ரொம்ப விசேஷமான பாட்டு. மாதினையோர் கூறுகந்தாய் மறைகொள் நாவா மதிசூடி, மாதினையோர்னு நான் சரிபாதி அம்பால் வச்சுருக்கார். கூறுகந்தாய் மறைகொள் நாவா, மறைகள்னு என்ன, வேதங்கள்னு அர்த்தம். 4 வேதங்களும் நிறைந்தவராக இருக்கிறார், கற்றவராக இருக்கிறார், தெரிந்தவராக இருக்கிறார். மதிசூடி, மதின 3ஆம் பன சந்திரனை சூடின்னு இருக்கார். விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யற்பூசி, காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சி விட்டு விபூதி பூசிக்கணுமா. அதை எப்படி பூசிக்கணுமா? உள்ளன் போட சுவாமியை நினச்சி பூசிக்கணுமா. மெய்யற்பூசி எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும், திருநீர் அணிந்திருந்தாலே சிவபெருமானாட்டம் கருதணுமா. சாதனம்னா ருத்ராட்சி அணிந்திருந்தாலே சிவபெருமானாட்டம் கருதணும். வஞ்சகம் மற்று அன்பு கூர்ந்து, யாருக்கும் கெடுதல் நினைக்கப்படாது, அன்பாக இருக்கணும். அன்பு கூர்ந்து வாதனஜான் முப்பொழுதும் பூநீர் கொண்டு, கோயிலுக்கு போகிறோன்னு ஒரு பூநீர் கொண்டு, தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே. அதே போல் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்ல துழக்கூட அடியார் நெஞ்சிலெல்லாம், அதே போல் இருக்கக்கூடிய துழக்கூட அடியார் நெஞ்சிலெல்லாம் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற சுவாமி. ரொம்ப விசேஷமான பாட்டு. 10 பாட்டுலேயும் ஒரு பாட்டு கிடைக்கல, 9ஆவது பாட்டு. அதுபோல் ரொம்ப விசேஷமான நமது ஸ்தலம் தான். ரொம்ப விசேஷமான ஸ்தலம், பாடல் பெற்ற திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலம். வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்யாதர பெண்ணு நான் ஆகாயத்தில் உலாவக்கூடிய தேவக்கன்னி கைலாயத்தில் சிவபெருமானை பார்த்துட்டு அவருடைய அழகில் மயங்கி ஆடி பாடி நடிக்கிறார். சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. பார்வதி தேவி இதை பார்த்துட்டு தன்னுடைய கணவரை அடைஞ்சிட போகிறா அப்படிங்கிறதுனால சாபம் விட்றாரு, மண்ணுலகத்தில் பிராணி அப்படின்ட்டு. சரி, மறுஜென்மத்தில் இந்த சாப விமோசனத்துக்காக இந்த கன்றாப்பூர் ஸ்தலத்தை அடைஞ்சி இந்த பூலோகத்துக்கு ஆசை விடலை. எதை பார்த்தாலும் சிவபெருமானன்ற இருக்குது, சிவனை அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். அதனால் மண்ணால் பிடிச்சி சிவ வழிபாடு பூஜை பண்ணுறா. தினமும் திருமணம் பருவம் வருது, கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் சுவாமியோடைய ஒரு லீலை. அவர் வீட்டுக்காருக்கு சிவனே பிடிக்காது, பெருமாள் மேலே தான் ரொம்ப பக்தி அவருக்கு. அதனால் நீ சிவனெலாம் வழிபடக்கூடாது, சிவ பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சொன்னதை கேட்காம அந்த பெண்மணி வழிபடுற கமலவல்லி அப்படின்னு பேர் கொண்டு வழிபடுறார். அதனால் லிங்கத்தை தூக்கி கேணியில் எரிஞ்சிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தினமும் மாடு கறக்கிறப்ப
கன்றுக்குட்டி கட்டக்கூடிய அந்த முளைக்குச்சியை சிவனார் நினைத்து தினமும் பாலை கறந்து அபிஷேகம் பண்ணி வீட்டுக்காருக்கு தெரியாமல் சிவபூஜை பண்ணுறா. அதையும் ஒரு நாள் ஒளிஞ்சு வந்து பார்த்துட்டு கோபம் வந்து வீட்டில் கோடாலி எடுத்துகிட்டு வந்து குச்சி இருந்தால் தானே சிவபூஜை பண்ணி வழிபடுறா அப்படின்னு குச்சை வெட்டுறார். வெட்டும்போது ரத்தம் பீறிட்டு சுவாமி 2 பேருக்குமே காட்சி கொடுத்ததாக வரலாறு. அதுதான் தரின்னா நான் முளைக்குச்சின்னு அர்த்தம். நடுவுலேருந்து தரித்து வந்தவர் நடுதரிநாதர் அப்படின்னு சுவாமி பேர். ரொம்ப விசேஷமான மூர்த்தி. சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி, தானாக தோன்றப்பட்ட லிங்கம். உறவண்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோடாலியால் வெட்டிய தெலும்பு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன லிங்கமாட்டம் பானமாட்டம் இருக்கும். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அந்த கயிறு கட்டின அந்த இதெல்லாம் வடுவெல்லாம் கூட சுவாமி ஆவடையாரில் இருக்கும். ரொம்ப விசேஷமான இது. சம்ஸ்கிருதத்தில் வஸ்த ஸ்தம்பபுரீஸ்வரர். வஸ்தம் அப்படின்னா கன்றுக்குட்டின்னு பேர். ஸ்தம்பம்னா என்ன கட்டக்கூடிய முளைக்குச்சி அப்படின்னு பேர். அம்பாள் பேர் மாதுமே நாதிகி. மாதுளம்பூ நிறத்தாலை அப்படின்னு பார்க்கணும். அதில் மாதுளம்பூ நிறத்தை உடையவள். மாதகான அம்மான அர்த்தம். உலகக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடும்பன் கடம்பன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வழிபட்ட ஸ்தலம். கண் பார்வை சரியாக தெரியாமல் சுவாமியை வழிபட்டு, இடும்பன் வந்து சுவாமியை வழிபட்டு கண் பார்வை பிரகாசமாக பெற்ற ஸ்தலம். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். கிராம தேவதை இல்லாமல் எல்லாம் இங்கேயே இருக்குது. மாரியம்மன், ஐயனார், பிடாரி இதெல்லாமும் ரொம்ப விசேஷமாக எல்லாம் ஒரே ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலயம்னு சொன்னோம்னா நம்ம ஸ்தலம் தான். அதனால் அந்த ஸ்தலத்தை மிதித்தாலே பாவங்கள்லாம் விலகினாங்க. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் எல்லாம் விலகின அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். நாயன்மாரெலாம் சுவாமியுடைய கருவறையிலே சுற்றி வெளியில் 72 இருக்குது. தொகையடியாதுன்னு சொல்லக்கூடியது மரபாச்சி. அதே போல் இந்த கோயிலில் இருக்கிறப்பல எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளவு விசேஷமான நாயன்மார்கள். இந்த ஸ்தலத்தை மிதித்தாலே பாவங்கள்லாம் விலகிடும். அனைவரும் இந்த தரிசனத்துக்கு வந்து தரிசனம் செய்து சுவாமியுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மிகவும் அற்புதமான பல்வேறு வரலாற்று சிறப்புகளை நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு நிமிஷம் அங்கே வந்துடுறேன். வில்வம், ஏக வில்வம், சிவார்ப்பணம். கோவில் கன்றாப்பூர்.